ஹலோ வணக்கம். இப்போ நம்ம ஒரு கறியும் எலும்பும் சேர்ந்த ஒரு மட்டன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்குறோம். இப்போ ஒரு குக்கர் பாட்டத்தில் நமக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆயில் காய விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, புதினா இலை கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு இவ்வளவும் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 1/4 கிலோ எலும்பும் கறியும் சேர்ந்தாப்பில் மட்டன் 1/4 கிலோ வாங்கி வச்சுருக்கிறேன். ஒரு 2 பத்தை தேங்காவை நல்லா மையாக வெறும் தேங்காவை அரைச்சி வச்சு எடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான மஞ்சள் பொடி, வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி, வத்தல் பொடி இவ்வளோதான் தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்ததை என்ன செய்யலாம், இதில் போட்டு அந்த பூண்டு வாடை, இஞ்சி வாடை எல்லாம் கொஞ்சம் பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வதக்கி வச்சுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு அடுத்தால சேர்க்க வேண்டிய பொருட்களை பார்ப்போம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்ருக்கோம். நல்லா வதங்கின பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி, மசாலா பொடி எல்லாத்தையுமே சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், கிண்டி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஆயிலோடு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற 1/4 கிலோ மட்டனை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலா பொருளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த கறியோடு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ கறி குழம்பு கொஞ்சம் கட்டியாக இருக்குது, நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், கூட கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ என்ன செய்யலாம், உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம குக்கரை விசில் போட்டு என்ன செஞ்சுக்கலாம், மூடிட்டு ஒரு 5-6 விசில் விட்டால் நமக்கு கறி குழம்பு ரெடி ஆயிரும். அவ்வளோதான். கறி குழம்பு ரெடியான பிறகு பார்ப்போம். இப்போ கறி குழம்பு ரெடி ஆகிட்டுருக்குது, விசில் வந்துட்டுருக்குது. இப்போ அதுக்கு ஆப்டாக ஒரு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை துவையல் எப்படி அரைக்கலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அது கூட என்ன செய்யலாம், கொஞ்சம் வெள்ளை உளுந்தம்பருப்பு சேர்க்கலாம், இல்லைன்னா கருப்பு உளுந்தம்பருப்பு ஏதோ ஒன்று உங்களுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதை என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா அது ஃப்ரை ஆகட்டும்.
இப்போ அதுக்கு தேவையான அந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள் ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதை அந்த உளுந்தோடு சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 பல் பூண்டு எடுத்துருக்கிறேன், அதையும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சோட தேங்காய் அதையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தேங்காய் நல்லா வதங்கின விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், புதினா கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ஜாரில் கொஞ்சம் புளி கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் அடித்து அந்த துவையலை எடுத்து வச்சுக்கலாம். இந்த கறி குழம்புக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சைட் டிஷ் நல்லாயிருக்கும். கறி குழம்புக்கும் புதினா கொத்தமல்லி சட்னிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஜாரில் உப்பும் புளியும் எடுத்து சேர்த்து வச்சுருக்குறோம். கடாயில் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்குது. ஆற விட்டு நம்ம எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அருமையான ஆட்டுக்கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். எலும்பு எல்லாமே நல்லா வெந்து, கறியெல்லாம் நல்லா வெந்து நல்ல குழம்பு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் பாருங்கள், அப்படியே முழுசாக தோலோடு தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட்டு கிடைக்கும். ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பாருங்கள், புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டுமே ரெடி ஆகிருக்கு. குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இங்கே புதினா கொத்தமல்லி துவையல் ரெடியாக இருக்குது. இப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.